போட்டிருக்காங்க. ஓகே, நாங்கள் சரி ஸ்டோர் பிக்கப் பண்ணிக்கலாம்னு தான் இங்கே வந்துட்டோம். சரி, கோட் நம்பர் போட்டோம். ஆனால் இதில் ஆஃபரே அவங்க எந்த ஆஃபரும் அப்ளை பண்ணாமலே எங்களுக்கு 47,301 தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே. ஆனால் மேடம் வந்து 51,000 சொல்கிறாங்க எடுத்த வந்து. இப்போ இந்த ரேட் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. உங்கள் நேம் சார்? கபில் தேவ். இப்போ இது ஏன் ஒர்க் அவுட் இப்போ இது என்ன இப்போ கஸ்டமருக்கு தான் ட்ரீட் பண்ணுறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நம்ம நம்பி வரோம், இங்கே தான் இருக்கிறோம், அதனால் நேரம் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம்னு வந்துடுறோம். கரெக்டான சொல்லுங்க. கரெக்ட். ஏன்னா நாங்கள் இல்லைங்க ரேட்டு சொல்லலைங்க சார். இன்னும் ஆஃபரே அப்ளை ஆகலை. ஆக்சுவலாக நான் இதுமாதிரி பார்த்துட்டு வரும்போது நம்ம நிறைய மாதம் விவாகரம் நீங்களும் இருந்தீங்க, நான் பார்த்துருக்கேன். இந்த வாஷிங் மிஷின் அதில் வந்து இவங்க ஸ்டோர் சைட்லேருந்து ஆஃபர்ஸ் போட்டு அப்ளை பண்ணி கூப்பன்ஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஃபேவரட் ஸ்டோர் இருக்கிறதுனால திருப்பி வரும். போன வாட்டி டெம்ப்ளேட்டில் வந்து இங்கே தான் வந்துச்சு. புரியுது. ஆக்சுவலாக வந்து என்னன்னா, இவன் வந்து இந்த ஆன்லைனில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து வித்தவுட் பேக்கு நமக்கு வித் பேக் வரும். அந்த நீங்கள் சொல்கிற அந்த டிஸ்கவுண்ட் இருக்குங்களா, அந்த டிஸ்கவுண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ பிளாக் ஆயிருக்கு. நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்ட். அது 5% வரைக்கும் எடுக்கும். ஃபேவரபிளாக கஸ்டமர் இதை பண்ணி சொல்லுவாங்க. நீங்களே சொல்லுங்கள். கஸ்டமர் கஸ்டமர் என்னவோ அதை பார்த்து தான் வரும். ஆமாம், ஆன்லைனில் நீங்கள் இது இருக்க ரேட்லேருந்து எனக்கு இன்னும் ஃபேவரபுளாக செஞ்சு தருவீங்கன்னா நான் உங்களை கூப்பிடுறேன். வணக்கங்க. இன்னைக்கு பையனுக்கு லேப்டாப் வாங்குறதுக்காண்டி ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு போயிருந்தோம். ஆனால் நாங்கள் வீட்லேயே ஆன்லைனில் பார்த்தோம். லேப்டாப் ரேட் வந்து 47,000 போட்டிருந்தாங்க. சரி, நாங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஒன்று ஆன்லைனில் நீங்கள் இது பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் நேராக ஷோரூமுக்கு போயிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலான்னு சொல்லி அந்த ரேட்டு போட்டிருந்தாங்க. சரி, நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் இன்றைக்கி ஷோரூமுக்கு போயிருந்தோம். போய் ஷோரூம் போய் கேட்டால் 51,000 சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் அவங்ககிட்ட காமிச்சு கேட்டோம். இல்லையே, இது வந்து 47,000 தான் உங்கள் இதில் தான் போட்டிருக்காங்க, ரிலையன்ஸில் தான் பாருங்கன்னு சொல்லி காமிச்ச பிறகு அப்புறம் முதல்ல 51,000 சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு லேடி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நீங்கள் போய் உங்கள் மேனேஜரை கூப்பிட்டு வாங்கன்னா, மேனேஜர் இல்லை, வேற ஒருத்தர் இருந்தார், அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட பேசணும். அப்போ அவங்க சொன்னாங்க, சரி சார், இப்போயே வந்து உடனே நாங்கள் இப்போ உங்களுக்கு கொடுத்துட முடியாது, நாளைக்கு வேணால் நாங்கள் முதல்ல மெயில் ஐடி போடணும், நாங்கள் அப்புறம் தான் வந்து எங்களுக்கு அப்ரூவ்டாகவும் உங்களுக்கு கொடுக்க முடியும். நாங்கள் என்ன கேட்டோம்னா, இந்த லேப்டாப் ரேட்டு இதுதான், உங்கள் இதில் தான் ஷோரூமில் தான் ஆன்லைனில் போட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் இதுக்கே நீங்கள் வந்து அப்ரூவ்டு வாங்கணும், முதல்ல அந்த ரேட்டையும் நீங்கள் கொடுக்கலாமே. என்ன இல்லை சார், நாங்கள் அப்படி கேட்டு வாங்கி தான் கொடுக்கணும், கண்டிப்பாக ஆனால் கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் தரமாட்டேங்க. ஏன்னா நான் இப்போ நம்ம நல்லா விவரமாக இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது தான் இவங்க இப்படி பேசுகிறாங்க. இதே நீங்கள் நார்மலான ஆள் அதெல்லாம் பார்க்கல, நேராக போயிட்டீங்க, நீங்கள் 51,000 கொடுத்தா வாங்குவீங்க லேப்டாப்பை, 4,000 அவங்களுக்கு பாருங்க. இது வந்து விவரம் தெரிஞ்சு இதுதானே போட்டிருக்காங்க, ஆன்லைனில் தானே போட்டிருக்காங்க, அந்த இது எடுங்க அப்படின்னு நீங்கள் எல்லாமே கேட்கும்போது முதல்ல இல்லாத மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம்ல பேசுங்க, நீங்கள் கேட்கும் போது அப்புறம் வந்து ஒத்துப்பாங்க. நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் சார், நாங்கள் வந்து இப்போ அப்ரூவ் கேட்டு வந்த உடனே உங்களுக்கு கால் பண்ணிடுவோம்னாங்க. நாங்களும் சரி நீங்கள் வந்தோன்னு சொல்லுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டோம். வந்துட்டோம். நாங்கள் அவங்கள வந்து நாங்கள் போட்டு கூப்பிட்றேன்னு இருக்காங்க. நாங்கள் போயிட்டு நாளைக்கு போய் வாங்கிடுவோம். அப்புறம் பூர்வியா போனோம். சரி, இங்கே என்னென்ன ஆஃபர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு போனால் அங்கேயே போனோம். அங்கே வந்து ரேட்டு சொன்னாங்க. சரி, என்ன சொல்லணும்னா, இந்த ரேட்டு இது இருக்குது, ஜாஸ்தி ரேட்டு ஒன்று காமிச்சாங்க. நம்மளுக்கு அந்த ரேட்டு செட் ஆகலை, கம்மி ரேட். நம்ம வந்து 50,000க்குள்ளே தான் லேப்டாப் பார்க்குறோம். அது கேட்குமோ, இப்போ இந்த ரேட் இல்லை சார், நாங்கள் எங்கிட்ட இது இருக்குது, இது பாருங்கள், எதுவுமே அந்த மாதிரி ஒரு கஸ்டமரை வந்து இது பண்ணி கொடுத்துடலாம், இப்படி இருக்குது, இந்த ரேட்டில் இது இருக்குது சார், இதே அந்த இதில் இதாகிறது தான், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் இந்த ரேட்டு கேட்டால் இல்லை சார், இதுதான் கஸ்டமரை இது பண்ணுறதா, பூர்வீகால எதுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து அந்த கம்பெனிக்காரங்க வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரில. இங்கே உள்ளே வந்து எப்போவுமே இப்போல்லாம் வந்து ஸ்டோர் ரூமில் கஸ்டமரை வந்து போனாலே, சார் இப்படி பண்ணலாம் சார், சார் நம்ம இதை எடுத்து பாருங்கள் சார், இது வாங்கிக்கலாம் சார், வாங்குகிற ஒரு கஸ்டமருக்கு தூண்டுதல் ஐடியாவே இப்போல்லாம் யாருமே கொடுக்குறதே இல்லை ஸ்டோர் ரூமில். நான் இப்போ பார்த்த 2 இதுலேயுமே தான் சொல்கிறேன். சும்மா அவங்க வந்து சம்பளம் வாங்கிட்டு எல்லாரும் அப்படியே நிற்கிற மாதிரி மட்டும்தான் தெரியுது. இவங்களும் வந்து இது நான் எந்த பிரான்ச்சு சொல்கிறேன்னா, ஆவடி பிரான்ச்சு தான் சொல்கிறேன், பூர்வீகாவை சொல்கிறேன். வாங்குகிற ஐடியாவில் இல்லை, சம்பளம் மட்டும் வாங்கினா போதும், இவங்க வாங்கினா என்ன வாங்காட்டி என்ன, அந்த ஐடியாவில் தான் இப்போ எல்லாருமே அங்கே சும்மா நிற்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்து நீங்களாம் ஒரு கஸ்டமர் மாதிரி யாராவது ஆள் அனுப்பிச்சு பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு. உள்ளே வந்து
ஒரு வாங்க ரெடி பண்ணணும் கஸ்டமர். சார் இது இல்லைன்னா இது பாருங்கள் சார், சார் நீங்கள் கேட்குற ரேட்டில் இது இருக்குது சார், சார் பல விதமாக நீங்கள் சொல்லணும் கஸ்டமருக்கு. எதுவுமே இல்லை சார் இதுதான் ஒரு இதுவா ஆன்சரா. அப்புறம் அங்கே இருக்கிறவர் வந்து இன்னொருத்தர் வந்து உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார்னு கேட்டார். ஏன்னு சொல்லி கேட்டோம். கஸ்டமர் வந்தாங்க எதுனால வாங்கலை அப்படின்னு ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேட்பாங்க, அப்போ நாங்கள் நம்பர் கொடுப்போம்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். நாங்கள் நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போலே நடக்கிறதெல்லாம் இதுதான். இது வந்து கஸ்டமர் தான் ரொம்ப மெயின். ஒரு ஷோரூம் வச்சுருந்தா போதாது, சும்மா ஷோரூம் வச்சுட்டு கஸ்டமரை வந்து இவங்க அந்த அளவுக்கு பண்ணலை. அதுதான் என்னோட இது. நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே லென்ஸில் பார்க்கணும், வீட்டில் ஆன்லைனில் பாருங்கள், ரேட்டை நீங்கள் பாருங்கள், ஃபோன் எடுத்துகிட்டு போங்க, இந்த காமிங்க உடனே உங்கள் ஷோரூம் தான், இந்த உங்கள் இது தான், இந்த பாருங்கள் இந்த ரேட்டு போட்டுப்போம், நீங்கன்னா இந்த ரேட்டு சொல்கிறீங்க அப்படின்னு நல்லா தெளிவாக கேளுங்க. முதல்ல இல்லாத மாதிரி பேசுவாங்க, அப்புறம் நாங்கள் பண்ணிடுறோம், நாங்கள் வர வச்சு தரோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் மறுநாள் கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். உடனே போய் அப்பயே வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ரேட்டு ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி எனக்கு நடந்த அனுபவத்தை இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி.